இன்றைக்கி நம்ம ஓமப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. காரம் விருப்பம் உள்ளவங்க கடைசியாக கொஞ்சம் மிளகாய் பொடியும் உப்புத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு எடுத்துருக்கேங்க, 1/2 கிலோ கடலை மாவு. ஓம வாட்டர் நான் ஓமம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஓம வாட்டரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. பெருங்காயத்தூள் ஜீரண சக்திக்காக 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு தேவைக்கிறப்ப எடுத்துக்கணுங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூனுங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 25 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. நம்ம கடாயில் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மாவை பிசைஞ்சிடலாங்க. அதில் 1/2 கிலோ கடலை மாவை எடுத்தாச்சு. பெருங்காயத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்புங்க போட்டுட்டு இது ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு வெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா காய்ச்சின எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஓம வாட்டரை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம முறுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு போடலைங்க, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வெந்த உடனே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இதை அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது. குழந்தைங்களுக்கெலாம் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரை ஆகிடுச்சிங்க, கிறிஸ்பியாக எடுத்துடலாம். இந்த ஓமப்பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய புதிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.